நண்பர்களாக இருங்க, தண்டிச்சிடாதீங்க. ஆனால் கண்டிப்பாக இருங்க, தண்டிச்சிடாதீங்க, கண்டிப்பாக இருங்க. குழந்தைங்க கொஞ்சம் வெயிட்டை தூக்குட்டோமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்கூலில் உள்ளே போகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது. நான் சொல்லட்டுமா, எங்கள் அம்மா அவங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் எழுதி வைக்குது. 5 பிள்ளைங்க எங்கள் அம்மாவுக்கு. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அம்மாவை நான் வெயிட் தூக்க விட மாட்டேன். புரியுதா? அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, சொத்து கிடைக்கும். ஒருத்தன் சொல்கிறோம் புரியலன்னு. எப்படி புரியும்? குழந்தைகளை கொஞ்சம் வெயிட் தூக்க விடுங்க. ஏன் தெரியுமா? தன் கைகளில் பெற்றோர்களின் பெரியவர்களின் கரங்களில் இருந்து தன்னுடைய கரத்திற்கு வெயிட்டை தூக்கிக்கிற குழந்தைகள் அந்த பெற்றோர்களை அவர்கள் முதிர முதிர இவர்கள் பார்த்து கொள்வார்கள். இல்லை அவங்க வெயிட்டை தூக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாவர வரைக்கும் அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுங்களுக்கு அந்த பழக்கமே வராது. நான் சொல்லுவதெல்லாம் உளவியல். இன்னொரு உளவியல் சொல்கிறேன். கற்றல் என்பது என்ன? இந்த உலகத்தில் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வந்து சேர்கிற போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் தான் அவர் சொன்னார், புதியன விரும்பு. எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறேன், தெரியாமத்தான் கேட்குறேன், தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம். உஷாராக இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே, தப்பாக நினச்சிக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிறான்னு அர்த்தம். கவனம். கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கற்றலில் ஈடுபடுகிறார்கள். கற்றல் அவர்களுக்கு புதிய புதிய பாதையை திறந்து கொடுக்கிறது. ஒரு நுட்பமான ஒரு அரசியலை சொல்லுகிறேன். கற்றல் எங்கிருந்து தொடங்குகிறது? மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? விலங்கு கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஆனால் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் பாருங்கள், எந்த உயிரும் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அறிவை தருவது? நான் ஒன்று இன்னைக்கு சொல்கிறேங்க, ஒரு டிக்ளரேஷனாகவே சொல்கிறேன். இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள், அவர்கள் எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமானது தான். இதை நான் சொல்லலை, ரஜினிஷ் ஓஷோ சொல்கிறார். ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள்? ஓஷோ புக்ஸ் இருக்குது, நீங்கள் போய் தேடி பாருங்கள். மறைந்திருக்கும் உண்மைகளில் பேசுகிறான் ஓஷோ.